சினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி. அதாவது புகழ்பெற்ற திரைப்பட நடிகர். அவர் நினச்சார்னா மனிதர்களுக்கு பல உயர்வுகளை உண்டாக்கி கொடுக்கலாம். அப்படி எம்ஜிஆர் மிக உயரமான ஒரு நிலையை உண்டாக்கி கொடுத்தது இதயம் பேசுகிறது பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த திரு மணியன் அவர்களுக்கு. இதயம் பேசுகிறது மணியன் அப்படின்றது ரொம்ப பாப்புலர் ஃபிகர். அவர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர். இதயம் பேசுகிறது அப்படின்ற பேரில் பயணக்கட்டுரைகள், இப்போ பயணக்கட்டுரைகள்ன்றது இப்போ நிறைய அப்படி வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த காலத்தில் 40-45 வருஷங்களுக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணக்கட்டுரைகள்ன்றது வெரி ரேர். வெளிநாடுகளுக்கு போகிறது, அந்த பல இடங்களை பார்க்குறது, அதை பற்றி எழுதுறது அப்படின்றது ரொம்ப அரிய ஒரு நிகழ்வாக இருந்த காலகட்டத்தில் மணியன் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் பயணம் செஞ்சு அதை இதயம் பேசுகிறது அப்படின்ற பேரில் ஆனந்த விகடன் பத்திரிகையில் தொடர்ந்து பயணக்கட்டுரைகள் எழுதிக்கிட்டே இருப்பார். எழுதி பல்வேறு நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள், இதே மாதிரி வேறு கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் போய் பயணம் செஞ்சு பல இடங்களை பார்த்து அதை பத்திரிகையில் எழுதி அந்த இதயம் பேசுகிறது, அதுக்கு தலைப்பு இதயம் பேசுகிறதுன்ற பேரில் அவர் ஆனந்த விகடனில் எழுதும்போது அந்த ஆனந்த விகடன் பத்திரிகையை இதயம் பேசுகிறதுன்ற அந்த பயணக்கட்டுரையை படிக்கிறதுக்காகவே மக்கள் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலரான ஒரு எழுத்தாளராக மணியன் இருந்தார். அதுக்கு பிறகு ஆனந்த விகடன்லேருந்து வெளியே வந்த பிறகு அவர் பின்னாடி இதயம் பேசுகிறது அப்படின்ற பேரில் அவரே சொந்தத்தில் பத்திரிகை ஆரம்பித்து அதுக்கு ஆசிரியராக இருந்தார். அந்த பத்திரிகையும் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவருக்கு நல்ல பழக்கம். எம்ஜிஆர் இப்போ புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக எம்ஜிஆர் இருந்த காலகட்டம், நல்ல பழக்கம். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எம்ஜிஆர் வெளிநாடுகளில் எடுத்தார். ஜப்பானில் எம்ஜிஆர் படப்பிடிப்பு நடத்தினார். ஜப்பான், ஹாங்காங் அங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்துச்சு. படப்பிடிப்பு நடக்கும்போது ஏற்கனவே மணியன் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே பல இடங்கள்லாம் பார்த்து அந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால மணியனுடைய உதவியோடு மணியன் இதயம் பேசுகிறது மணியனை கூடவே கூட்டு போனார். எம்ஜிஆர் கூட்டு போய் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்துறதுக்கு மணியன் ரொம்ப உதவியாக இருந்தார். பர்டிகுலர்லி இப்போ எக்ஸ்போ 70 அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு புகழ்பெற்ற பொருட்காட்சி நடந்துச்சு, எக்ஸிபிஷன். அதில் எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் படத்தை எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசர். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அங்கே நடந்துச்சு. அந்த படப்பிடிப்பெல்லாம் நடத்தும்போது மணியனுடைய உதவி ரொம்ப பெரிய லெவலில் எம்ஜிஆருக்கு அது உதவியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த படம் உலகம் சுற்று வாலிபன் பெரிய லெவலில் ஹிட்டான பிறகு மனப்பூர்வமாக எம்ஜிஆர் இதயம் பேசுகிறது மணியன் பண்ண அந்த உதவின்ற ஒன்று இருக்குல்ல, அதை பெருசாக நினச்சி மணியனுக்கு ஏதாவது பண்ணணும், அதுக்கு அவர் செஞ்ச உதவிக்கு பிரதிபலனாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக எம்ஜிஆர் ஆசைப்பட்டார். அந்த ஆசைப்பட்டதனுடைய விளைவு மணியன்ட்ட கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு படம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிங்க, சினிமா கம்பெனி, படம் ப்ரொடியூசர் ஆகுங்க, உங்களுக்கு ஒரு உயர்வு நான் தர்றேன், படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நான் கேல்ஷீட் தரேன், எனக்கு கதாநாயகனை வச்சு நீங்கள் படம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இதய வீணை. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார். கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் அவங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. இதயம் பேசுகிறது மணியன் கூட வித்வான் லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர். அவர் இதயம் பேசுகிறது பத்திரிகையில், மணியன் நடத்தின பத்திரிகையில் பால ஜோதிடம் அப்படின்ற இதில் அவர் ஜோதிட இதெல்லாம் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆருக்கு நல்ல பழக்கம். எம்ஜிஆருடைய படம் காவல்காரன், இந்த படங்களெல்லாம் அவர் டெக்னீஷியன் சைடில் அசோசியேட் டைரக்டரெலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருக்கு நல்ல பழக்கம். இவங்க 2 பேரையும் இணைச்சி தயாரிப்பாளர்களாக 2 பேரையும் ஆக்கினார். மணியன் அண்டு வித்வான் லட்சுமணன் 2 பேரையும் தயாரிப்பாளர்களாக ஆக்கி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ். அந்த உதயம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்ற பேனரில் இவங்க 2 பேரையும் தயாரிப்பாளர்களாக ஆக்கி எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து அந்த படம் திரைக்கு 100 நாட்கள் ஓடியது. அந்த 100 நாட்கள் ஓடியதன் மூலம் எம்ஜிஆர் இப்போ இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எம்ஜிஆர் தான் கேபிட்டல். எம்ஜிஆர்ன்றது ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் பேர் அப்படியே செல்லிங் கேக் அப்படின்னு சொல்கிறோம்ல. எம்ஜிஆர் கேல்ஷீட் இருந்துச்சுன்னா அப்படியே ஃபைனான்சியர் பணம் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாக படத்தை வாங்கிடுவாங்க, அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது எம்ஜிஆர் பண்ண மிகப்பெரிய உதவி மணியனுக்கும் வித்வான் லட்சுமணனுக்கும். அந்த படம் 100 days ஓடிச்சு. அதற்கு பிறகு இன்னொரு படம் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி தோ அன்கே பாராஹாத் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தாராம் ஹிந்தியில் டைரக்ட் பண்ணி பெரிய லெவலில் பேசப்பட்ட படம். அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி எம்ஜிஆர் அந்த படத்தில் கதாநாயகன் நடித்தார். உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் வித்வான் லட்சுமணனும் மணியனும் 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படமும் வெற்றி படமாக அமைந்தது.
அதனால் வந்து அதாவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உதவி செஞ்சதை வந்து அப்படியே நம்ம அதை அடைஞ்சு அதோட விட்டுறாம, அந்த நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நாம் வந்து பதிலுக்கு நம்ம ஏதாவது பெரிய லெவலில் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து பொதுவா வந்து மனிதர்கள்ட்ட வந்து ரொம்ப அபூர்வமான குணம். ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மிக அருமையான ஒரு காரியத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பத்திரிகையாளராக இருந்த மணியனையும், தனக்கு நன்கு பழக்கமான நண்பராக இருந்த வித்வான் லட்சுமணனையும் தயாரிப்பாளர்களாக உயர்த்தி கால்ஷீட் கொடுத்து கதாநாயகனாக நடித்து 2 வெற்றி படங்களை அவங்களுக்கு கொடுக்க வச்சு தயாரிப்பாளர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அவங்க 2 பேருக்கும் உருவாக்கி அவங்க வாழ்க்கையில் மிக ஒரு உன்னதமான ஒரு பதவிக்கு அவர்களை உயர்த்தி விட்ட எம்ஜிஆரை இன்றைக்கி நினச்சி பார்க்குறப்போ உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது.